Assalamualaikum all. Today we will talk about recipe KFC model chicken. பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். KFC style chicken பண்றதுக்கு என்னெல்லாம் ingredients வேணும்னு சொல்லி பார்க்கலாம். First chicken with skin எடுத்து வச்சிருக்கேன். Then water dip பண்றதுக்காக. Then இது வந்து soya sauce. Soya sauce எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இது maida. Normal flour நீங்க எது யூஸ் பண்றீங்களோ பண்ணிக்கலாம். இது corn flour, then oats. அப்புறம் வந்து salt, haldi கலருக்காக, then ginger garlic paste, tomato sauce, chilli powder, then black pepper crushed பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த chicken வந்து நான் எப்படி mix பண்ணிக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். First soya sauce, okay? soya sauce வந்து நான் ஒரு 2 full spoons போட்டுக்கிறேன். Okay, soya sauce போட்டுட்டேன். Then வந்து sauce வந்து 2 spoons add பண்ணிட்டேன். அப்புறம் ginger garlic paste வந்து 1 full spoon போட்டேன். Then salt half teaspoon, pepper powder half spoon. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து உள்ளே நல்லா போயிட்டு ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். அது அந்த கேப்பில் வந்து நம்ம அதோடைய பவுடர் ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நான் 1.5 cup ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். இதில் half cup ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, தென் half cup ஆஃப் ஓட்ஸ், தென் சால்ட் half spoon, அப்புறம் ஹல்தி. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கலருக்காக தான் நான் ஹல்தி போடுறேன். ஸோ half spoon ஆஃப் ஹல்தி போட்டேன். தென் வந்து 1 spoon ஆஃப் சில்லி பவுடர். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் தான் வந்து இப்போ நம்மளோட சிக்கனை வந்து நம்ம டிப் பண்ணி எடுப்போம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சிக்கனை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், 1 பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து இதில் நல்லா போட்டுக்கோங்க. ஃபுல் நல்லா சூப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்டாக ஸ்டிஃபாக, பிகாஸ் சீக்கிரம் அது வந்து பேஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த சோயா சாஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால வந்து சீக்கிரம் அது அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை ஆகிடுச்சு. தென் இதை எடுத்து இது நார்மல் வாட்டரில் போட்டுக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்துருங்க. ஓகே, எடுத்துட்டு மறுபடியும் இந்த ஆட்டாவில் போட்டுக்கோங்க. நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எந்த பிளேஸும் ஓப்பனாக இல்லாத மாதிரி ஃபுல்லாக. பாருங்க, இதை மாதிரி டிப் பண்ணிட்டு இப்படி வச்சுருங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இதை மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து நம்மளுடைய ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா அது ஹீட் ஆகும்போது தான் நம்ம இதை போட முடியும். அந்த கேப் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ண வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டா வந்து நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ நான் அதை பண்ணிட்டு வரேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் நம்மளுடைய சிக்கனை இது எவ்வளோ கிறிஸ்பி ஆகிட்டே இருக்குது. அப்படியே இப்படி டர்ன் பண்ணி ஃப்ரண்ட் பேக்குன்னு விடுங்க. ஸோ தட் நல்லா கிறிஸ்பி ஆகும். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. சேம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம KFCயில் தான் தர மாதிரி. ஓகே, இது இன்னொரு பீஸு. எல்லா சைடும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய ஃபைனல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய KFC. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பை பை, see you.